Hello friends, welcome to USMTECHWORLD. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து simple reactive forms validation in angular. So டைரக்ட்டா வந்து reactive form validation வந்து நீங்க app.component.html லே போய் எழுதலாம். So அதுதான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So நார்மலா வந்து நம்ம ஒரு ஃபார்ம்க்கு இப்ப கஸ்டமர் ஃபார்ம், லாகின் ஃபார்ம் இதுக்கெல்லாம் வந்து அங்க போய்ட்டு நம்ம reactive form validation எழுதணும். அது வந்து டிஃபரண்டா இருக்கும். இது வந்து direct validation. So நீங்க இன்டைரக்ட்டா பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த டைரக்ட் வேலிடேஷன் முதல்ல பாத்தீங்கன்னா புரியும். So ஃபர்ஸ்ட் நீங்க package.json ல போய்ட்டு முதல்ல வந்து bootstrapம் jQueryயும் வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும். So அதுக்கு அடுத்து வந்து angular.json ல போய்ட்டு stylesல bootstrap cssம் scriptல வந்து jQuery.min.jsம் இது ரெண்டும் வந்து நீங்க ஆட் பண்ணனும். அதுக்கு அப்புறமா வந்து app.module.ts ல போய்ட்டு reactive forms வந்து இம்போர்ட் பண்ணனும் அந்த பேக்கேஜை from angular/forms அந்த பேக்கேஜ்ல இருந்து நீங்க இம்போர்ட் பண்ணனும். சோ இப்போ வந்து app.component.html ல டைரக்ட்டா அந்த reactive form validation எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சோ இது இந்த jumbotronன்ற கிளாஸ்லாம் வந்து உங்களுக்கு bootstrap இன்ஸ்டால் பண்ணாதான் வந்து வர்க் ஆகும். சோ அதனால தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து bootstrap இன்ஸ்டால் பண்ணனும். bootstrap எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா npm install bootstrap அப்படினு கொடுத்தீங்கன்னா அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய்ட்டு கமாண்ட் லைன் டூல்ல போய்ட்டு npm install bootstrap னு கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதே மாதிரி npm install jQuery னு கொடுத்தீங்கன்னா jQuery இன்ஸ்டால் ஆயிடும். அந்த எங்க இன்ஸ்டால் ஆகும்னா node_modules ன்ற ஃபோல்டர்ல தான் இன்ஸ்டால் ஆகும். அதுல போய்ட்டு நீங்க அந்த css ஃபைல் bootstrap.css ஃபைல் அதுக்கு அப்புறம் jQuery.min.js எங்க இருக்கோ அந்த பாத்தை வந்து நீங்க angular.json ல வந்து styles and script செக்ஷன்ல போய் நீங்க இன்க்ளூட் பண்ணனும். அப்படி இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்க இதெல்லாம் நீங்க ஆட் பண்ண முடியும். இந்த jumbotron கண்டெய்னர் அதெல்லாம். சோ வாங்க நம்ம எப்படி இத reactive form validation பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இதுல வந்து நான் முன்னாடி என்ன பண்ணேன்னா jumbotron ஒரு கிளாஸ் அது என்ன பண்ணுனா ஒரு அவுட்டர் கண்டெய்னர் ஒரு ஃபார்ம் டிசைன் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள கண்டெய்னர்னு ஒரு div இருக்கும். அதுக்குள்ள ரோன்னு ஒரு div இருக்கும். அதுக்குள்ள காலம்னு ஒரு div இருக்கும். காலம் வந்து ஒரு 5 ஸ்பேஸ் வந்து பேடிங் கொடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பேடிங் அண்ட் ஆஃப்செட் வந்து நமக்கு நடுவுல வந்து எவ்வளவு ஸ்பேஸ்ல அந்த ஃபார்ம் வரணும் அப்படின்றத ஆஃப்செட் md3 னு கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி டிசைன் இருக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க md3 md5 அது வேணா நீங்க கொடுத்துக்கலாம். சோ அடுத்து வந்து அதுக்குள்ள தான் நீங்க ஃபார்மை இன்க்ளூட் பண்ண போறீங்க. இது ஒரு சிம்பிள் ஃபார்ம் இன்ஃபோன்னு அந்த பேர் வச்சிருக்கேன். அதுல வந்து ஃபார்ம் குரூப் அப்படின்றது தான் வந்து ரியாக்டிவ் ஃபார்ம்ஸோட ஆட்ரிபியூட் நேம் இது. இது ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணுவீங்கன்னா ஃபார்ம் குரூப்ன்ற ஆட்ரிபியூட் கொடுத்தா தான் அந்த ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து எடுத்துக்கும். அதுக்கு அப்புறம் ng submitன்றது ஒரு ஈவென்ட். அதுல வந்து submit form infoன்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிருக்கேன். அதுக்கு உள்ள வந்து div class form group. சோ இந்த ஃபார்ம் குள்ள சின்ன சின்ன ஃபார்ம் குரூப்பா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்ம் குரூப்லயே நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்க எலிமெண்ட்ஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து யூசர் நேம்ன்றது வந்து ஒரு ஃபார்ம் குரூப்ல இருக்கணும். பாஸ்வேர்ட்ன்றது ஒரு ஃபார்ம் குரூப்ல இருக்கணும். அதுக்கு அப்புறம் சப்மிட் பட்டன்ன்றது ஒரு ஃபார்ம் குரூப்ல இருக்கணும்னா 3 div நீங்க கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன கொடுத்திருக்கேன்னா ஃபர்ஸ்ட் divல வந்து ஃபார்ம் குரூப்ன்ற ஒரு கிளாஸ்ல யூசர் நேம்ன்ற ஒரு லேபிள் கொடுத்துட்டு அதுக்குள்ள வந்து டெக்ஸ்ட் கொடுத்திருக்கேன். ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் அப்படின்றது இதுவும் வந்து ஒரு கீவேர்டு ஃபார் reactive form validation. இதுவும் நீங்க கொடுக்கணும். reactive form validation பண்ணனும்னா ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் ஃபார் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் நீங்க என்னென்ன கண்ட்ரோல்லாம் யூஸ் பண்றீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்ல செக் பாக்ஸ் இல்ல ரேடியோ பட்டன் டிராப் டவுன் லிஸ்ட் எது யூஸ் பண்ணாலும் ஃபார்ம் கண்ட்ரோல் நேம்ன்றது வந்து கொடுக்கணும் நீங்க reactive form validation பண்றதா இருந்தா. அதே மாதிரி ஃபார்ம்க்குள்ள வந்து நீங்க ஃபார்ம் குரூப்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்கணும். இது ரெண்டையும் வச்சு தான் வந்து இந்த reactive form validation வந்து காம்போனன்ட் பேஸ்ட் வேலிடேஷன் வந்து வர்க் ஆகும். சோ இதுல பாத்தீங்கன்னா ng கிளாஸ்னு ஒன்னு கொடுத்திருக்கோம். அது பாத்தீங்கன்னா is invalidன்றது வந்து ஒரு ஆட்ரிபியூட். அது என்ன பண்ணுனா வந்து இந்த எரர்ஸ் இந்த கண்ட்ரோல்ல ஏதாவது எரர் இன்வாலிடா இருந்துச்சுன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுவோம். ஒரு ரெட் கலர் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணனும். அதுக்கு தான் வந்து இந்த invalidன்ற கீவேர்ட் கொடுத்திருக்கேன். இந்த கீவேர்ட் வந்து ஒரு div வந்து கால் பண்ணனும். இந்த கீவேர்ட் உள்ள invalid feedbackன்ற div கால் பண்ணுச்சுன்னா அது வந்து இந்த கண்ட்ரோல் வந்து invalidன்னு அர்த்தம். சோ அத பேஸ் பண்ணி அது ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி டிரா பண்ணனும் இந்த invalidன்ற ஆட்ரிபியூட். சோ அதே மாதிரி வந்து இப்போ பாஸ்வேர்ட் அதுக்கும் அதே சேம் சின்டாக்ஸ் தான்.
div class equal to form hyphen group, label id equal to lbl password, and input type வந்து text, and form control name equal to password, and id is also password. அதே மாதிரி ng classல வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா simple info form info controls dot username dot errors னு கொடுங்க. எந்த கண்ட்ரோலோட எரர் அது அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது வந்து பாஸ்வேர்டோட எரர். ஸோ simple form info dot control dot password dot errors அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தா தான் வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரோலோட எரர் மெசேஜ் தான் அப்படின்றத வந்து அந்த ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து புரிஞ்சுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் இது பட்டன் இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் பட்டன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அது எப்படின்னா வந்து div class equal to form hyphen group, input type equal to submit, value equal to submit. ஆக்சுவலாக வேல்யூ ஈக்குவல் டு சப்மிட்னு வரணும். அது நான் தப்பு பண்ணியிருக்கேன். அது ஸோ இது நம்ம வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அது பட்டன் ஹைஃபன் ப்ரைமரி அப்படின்றது ஒரு டிசைன் கிளாஸ். அது வந்து ஒரு ஸ்டைல். அந்த பட்டனோட ஸ்டைல் தான் வந்து பட்டன் ஹைஃபன் ப்ரைமரி அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இது ஒரு ஃபார்ம் குரூப்பாக கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இன்வாலிட் ஃபீட்பேக்கோட டிவ் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த இன்வாலிட் ஃபீட்பேக்குன்றது வந்து எனக்கு ஒரு பாக்ஸ் அந்த கண்ட்ரோலை சுற்றி வந்து அந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னா அதை சுற்றி வந்து ஒரு ரெட் கலரில் வந்து ஒரு பார்டர் மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே இது வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க யூசர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த டிவ் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா *ngifன்றது வந்து ஒரு கண்டிஷன். இது என்ன கண்டிஷன்னா வந்து இந்த சிம்பிள் ஃபார்ம் இன்ஃபோவோட control டாட் யூசர் நேம் டாட் எரர்ஸ், இந்த எரர்ஸ் வந்து எரர்ஸ் இருக்கா, அப்படி எரர்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த டிவை ட்ரா பண்ணு அப்படின்றது அர்த்தம். ஸோ இன்வாலிட் ஃபீட்பேக்கா அப்படின்ட்டு கேட்குறோம் அது. ஸோ அப்படி ஃபீட்பேக்காக இருந்துச்சுன்னா இதில் வந்து ஒரு மெசேஜ், ஒரு அலர்ட் மெசேஜ் எனக்கு வந்து டிவில் கொடுக்கணும். எனக்கு அதுக்கு வந்து இந்த டிவ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். div star ngif simple info form info dot controls dot username dot errors and simple form info dot controls dot username dot errors dot required. எரர்ஸாகவும் இருக்கணும். எரர்ஸாக இருந்து அது மேண்டேட்ரினா ரெக்வயர்டுன்னா மேண்டேட்ரின்னு அர்த்தம். எரர்ஸ் டாட் ரெக்வயர்டு யூசர் நேம் டாட் எரர்ஸ் டாட் ரெக்வயர்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து யூசர் நேம் இஸ் ரெக்வயர்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாஸ்வேர்டுக்கும் இதே வேலிடேஷன் தான் பாஸ்வேர்டுக்கும் கொடுப்போம். ஜஸ்ட் பாஸ்வேர்டுன்ட்டு நீங்கள் மாற்றினா போதும். அந்த கண்டிஷனில் போய்ட்டு சிம்பிள் ஃபார்ம் இன்ஃபோ டாட் கண்ட்ரோல்ஸ் டாட் பாஸ்வேர்ட் டாட் எரர்ஸு, அது மாதிரி சிம்பிள் ஃபார்ம் இன்ஃபோ டாட் கண்ட்ரோல் டாட் பாஸ்வேர்ட் டாட் எரர்ஸ் டாட் ரெக்வயர்டு, மேண்டேட்ரி நேம் வந்து பாஸ்வேர்ட் இஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டா போதும். ஸோ இதை மாதிரி மாற்றியாச்சுன்னா யூசர் நேமுக்கு வந்து என்டர் பண்ணல அப்படின்னா வந்து ஒரு ரெட் கலர் பாக்ஸ் வந்து யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே வரும். அது மாதிரி யூசர் நேம் இஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்கும். அது மாதிரி பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணலாம். பாஸ்வேர்டுக்கு ஒரு மேலே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு பார்டர், ரெட் கலர் பார்டர் வரும். பாஸ்வேர்டு இஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதே சமயத்தில் வந்து யூசர் எதுவுமே இந்த ஃபார்மில் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா அந்த ஃபார்ம் ஸ்டேட்டஸ் வந்து இன்வேலிடாக இருக்கும். சப்போஸ் இந்த ஃபார்ம் ஸ்டேட்டஸ் இன்வேலிடாக இருந்துச்சுன்னா அந்த சப்மிட் பட்டனே வந்து எனக்கு டிசேபிள் பண்ணிவிடு. ஏன்னா ஒன்றுமே இல்லைனா எதுக்கு நான் அதை கிளிக் பண்ணோம், அதனால் அதை டிசேபிள் பண்ணிவிடு அப்படின்றது தான் அந்த சின்டாக்ஸ். ஸ்கொயர் பிராக்கெட் டிசேபிள்ட் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு சிம்பிள் ஃபார்ம் இன்ஃபோ டாட் வேலிடு. ஸோ வேலிடாக இல்லைன்னா வந்து எனக்கு அந்த சப்மிட் பட்டன் வந்து டிசேபிள் ஆகியிருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆப் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஃபார்ம் இன்ஃபோன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் தான் வந்து நம்ம அந்த ஒரு அலர்ட் சப்மிட்டிங் ஃபார்ம் வேல்யூஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து இந்த காம்போனண்ட்டில் வந்து நீங்கள் வேலிடேஷன் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். காம்போனண்ட்டில் நீங்கள் இதோட வேலிடேஷன் கொடுக்கணும். இந்த சிம்பிள் ஃபார்ம் வேலிடேஷனை வந்து காம்போனண்ட்டில் தான் வந்து நீங்கள் அதை வேலிடேட் பண்ண முடியும். சப்போஸ் அது வந்து நல்லா இருக்குதா இல்லையா, அதை டெக்ஸ்ட் பாக்ஸ் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றத
நீங்கள் வந்து காம்போனண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். அது எப்படி தெரியப்படுத்துவீங்கன்னா சிம்பிள் ஃபார்ம் இன்ஃபோன்னு ஒரு ஃபார்மை வந்து மேலே நீங்கள் சிம்பிள் ஃபார்ம் இன்ஃபோ :ஃபார்ம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஃபார்ம் அந்த இது டெம்ப்ளேட்டோட ஃபார்மை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். அது கோட் பிஹைண்டில் எடுத்துகிட்டு வந்துடும். அதே நேரத்தில் ஃபார்ம் குரூப் ஃபார்ம் பில்டர்ன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்டரில் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். அதை தான் வந்து நீங்கள் இங்கே பாஸ் பண்ணுறீங்க. this.fb.group ஆஃப் யூசர் நேம் நல்லா இருந்துச்சுன்னா validators.required. வேலிடேட்டர்ஸ்ன்றது இம்போர்ட் பண்ணிக்கணும். angular/forms வந்து மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் வேலிடேட்டர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். அது யூசர் நேம் வந்து நல்லா இருந்ததுன்னா validators.required. ஸோ இவ்வளோ கொடுத்தா போதும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து அது வந்து அந்த வேலிடேட்டர் வந்து மேண்டேட்ரியா இல்லையா அப்படின்றத வந்து HTML ஃபார்மில் வந்து அது சொல்லும். ஓகேவா? ஸோ இவ்வளவு தான் வந்து ஒரு ரியாக்டிவ் ஃபார்ம் வேலிடேஷன். இப்போ நம்ம அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து கமாண்ட் லைன் டூல் வந்து ரன் கமாண்டில் போயிட்டு CMDன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த கமாண்ட் லைன் டூல் வரும். அதில் போயிட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் எந்த ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் உள்ளே போயிட்டு ngserve அப்படின்ட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நான் வந்து சிம்பிள் ரியாக்ட் ஃபார்ம் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் நேம் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி ngserve அப்படின்ட்டு சொல்லிட்டு ரன் டைமில் கமாண்ட் கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் இப்போ க்ரோமில் வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறேன் இதை. ஸோ க்ரோமில் எப்படி ரன் பண்ணுவீங்கன்னா localhost :4200ன்ற IP அந்த URL தான் வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும் அதை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இப்போது? ஓகே. ஸோ ஒரு எரர் மாதிரி காமிக்குது. இப்போ பட்டன் வந்து வரவே இல்லை, சப்மிட் பட்டன் வரல. ஏன் வரலன்றது பார்க்கலாம். ஸோ நான் அப்போவே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், வேல்யூ வந்து தப்பாக இருக்குது. அதாவது இன்புட் டைப் சப்மிட் வந்து சப்மிட்ன்ற பட்டன் வந்து வரல. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ சப்மிட் அப்படின்ட்டு டைரெக்டாக இருக்குது அதில். அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த பட்டன் வந்து அதில் டிஸ்பிளே ஆகலை. ஏதாவது ஒரு சின்ன எரர் இருந்தால் கூட வந்து அந்த கண்ட்ரோல் வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகாது இதில். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஈக்குவல் டு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் பட்டன் வந்துடுச்சு இதில். ஸோ சப்மிட் பட்டன் டிசேபிள்டாக காமிக்குது. ஏன்னா வந்து அந்த ஃபார்ம் வேலிட் இல்லை, நாட் சிம்பிள் ஃபார்ம் info.valid. எப்போ வேலிட் ஆகும்? அதில் என்ட்ரி இருந்துச்சுன்னா தான் வேலிட் ஆகும். அப்போ இது வந்து நாட் ட்ரூ. இது நாட் வேலிட்னா ஃபால்ஸ். டிசேபிள்ட் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ட்ரூ மீன்ஸ் ஃபால்ஸ், டிசேபிள்ட் ஃபால்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இதில் வந்து ஃபீட்பேக்குன்றதை வந்து நம்ம அந்த அவுட்டர் கிளாஸில் கொடுத்துருக்கோம். அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த யூசர் நேம் இஸ் ரெக்வயர்டுன்ற அந்த வேலிடேஷன் மெசேஜ் வந்து வர மாட்டேங்குது. ஸோ அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்துடும். ஸோ இப்போ வந்து அதில் போய் நீங்கள் என்டர் பண்ணலாம். ஏதாவது ஒரு நேம் உங்களுக்கு என்ன நேம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை என்டர் பண்ணுங்கள், யூசர் நேமு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜான் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. ஜான் அண்ட் பாஸ்வேர்டு வந்து test123. இந்த test123க்கு வந்து நீங்கள் அந்த பாஸ்வேர்டு ஃபார்மேட்டை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ சப்மிட் கிளிக் பண்ணோன்னா வந்து நீங்கள் அதில் என்டர் பண்ணோன்னா இது வந்து வேலிட் ஆகிடுச்சு சப்மிட் பட்டன். ஸோ இது வரையும் அது வந்து டிசேபிளாக வந்து இப்போ வேலிட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு USMTECHWORLD சேனல். தேங்க்யூ.